வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 4. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்களா? நிறைய ஃபீட்பேக்கு. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார், உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நன்றாக அறிவேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவருக்கு நல்லா விட்டு கொடுங்க. நேரம் எடுத்து இந்த அத்தியாயத்தை படிங்க. புக்கு படிக்கும் போது இந்த வீடியோவை கேட்கும் பொழுது முழு கவனத்தோடு அப்படியே ஒரு பக்கம் ப்ளே பண்ணிட்டு இன்னொரு வேலையை செஞ்சுக்கிட்டு கேட்கணுமேனு கேட்டிங்கன்னா இந்த கண்டென்ட்டு உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டிய அளவு கிரியை செய்யாது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கிவ் யுவர் செல்ஃப் ஃபுல்லி, கான்சன்ட்ரேட், யூ வில் பி ரிச்லி பிளஸ்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கடந்த 3 நாட்கள் முக்கியமான சில திங்கிங், சரியான நம்முடைய சிந்தனை சில காரியத்தில் இருப்பதற்கு ஆண்டவர் பேசினார். இப்படித்தான் ஒவ்வொரு சாப்டரும் இருக்கும். இன்றைக்கு நமக்கு சாப்டர் 4, அதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? யூ ஆர் மேட், யூ ஆர் கிரியேட்டட் டு லாஸ்ட் ஃபார் எவர். என்றென்றும் ஜீவிக்கவே நீங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த வாழ்க்கை என்பது ஒரு முடிவு அல்ல. இந்த வாழ்க்கை முடிவு வரும் பொழுது, மரணம் வரும் பொழுது அது முடிவு அல்ல. The real life begins only after this earthly life. இந்த பூமியிலே உள்ள வாழ்க்கைக்கு பிறகுதான் உண்மையான தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற முழுமையான காரியத்திற்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவன் நித்தியத்தை மனிதனின் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். God has planned eternity in the human heart. அதாவது நித்திய காலமாய் நாம் இருப்பதற்காகத்தான் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். You are made to last forever. ஆமென். அதனாலதான் அந்த தற்கொலை என்ற காரியம், வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம். You can never end your life. After death there is a big portion of your life. வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதி. You don't cease to exist after this earthly life. ஏப்ரஹாம் லிங்கன், முன்னாள் அமெரிக்கன் பிரசிடென்ட், நல்ல ஒரு பிலீவர், அவர் சொன்ன ஒரு கொட்டேஷன், ஒரு நாளுக்காக மாத்திரம் நிலைத்திருக்க நிச்சயமாக தேவன் மனிதனை உண்டாக்கவில்லை. God would not create man just to exist for a short period. இல்லை, அழியாமைக்காகவே மனிதன் ஏற்படுத்தப்பட்டான். ஆமென். வெரி ட்ரூ. பைபிளை படித்து பார்க்கும் பொழுது அது மிகவும் தெளிவாக விளங்கும். இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இவ்வாழ்க்கையே எல்லாம் அல்ல. This life is not everything. நன்றாக உங்களுடைய இருதயத்திலே இதை பதித்துக் கொள்ளுங்கள். உண்மையான வாழ்க்கைக்கு இது ஒரு ஒத்திகை தான். This is just a dress rehearsal
for the real show. நீங்கள் நித்தியத்தில்தான் அதிக நேரம் செலவிட போகிறீர்கள். இந்த பூமியிலே நீங்கள் செலவழிக்கிற நாட்களை விட. You will spend far more time on the other side of death in eternity than you will on earth. இந்த லைஃப் என்பது ஒரு ப்ரீ ஸ்கூல் மாதிரி. ஆக்சுவல் 1ஆம் கிளாஸுக்கு முன்னால சும்மா அப்படி ஸ்கூலை போய் பார்த்து பழகிட்டு வரட்டும் என்று சொல்லி அனுப்புவோம் தெரியுமா, ப்ரீ ஸ்கூல் மாதிரி. ரியல் மேட்சுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த நெட் பிராக்டிஸ். இந்த லைஃபே நெட் பிராக்டிஸ் மாதிரி தான். ரியல் மேட்ச் நம்முடைய மரணத்திற்கு பிறகுதான். ஒரு பெரிய ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க தெரியுமா அத்லெட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு வார்ம் அப் மூமெண்ட் தான் இந்த என்டையர் லைஃப். நித்தியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. போன அத்தியாயத்தில் we are not put on earth to be remembered. We are put on earth to prepare for eternity. நாம் இந்த பூமியிலே மற்றவர்களால் நினைவு கூறப்படுவதற்காக ஒரு சரித்திரம் படைத்துவிட்டு நாம் போக வேண்டும். நாம் மரித்த பிறகு எல்லாரும் நம்மை குறித்து பேச வேண்டும். We should create an earthly legacy என்று நிறைய பேர் பிரயாசப்படுகிறார்களே. இல்லை இல்லை இல்லை, அதற்காக நீங்கள் வாழக்கூடாது. You should live life on earth to create an eternal legacy. நீங்கள் நித்திய காலமாக வாழப்போகிற வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுவதுதான் இந்த வாழ்க்கை. மிஞ்சி போனா நீங்க எத்தனை வருஷம் வாழுவீங்க பூமியில? 100 வயசு? 100 வயசு வாழுகிறவர்கள் அதிகம் பேர் கிடையாது தெரியுமா? ஸ்மால் பர்சன்டேஜ் கூட ஒன்றுலாம் வராது. 0.00001% மக்கள் ஒருவேளை ஜப்பான்ல, அப்படி சில நாடுகளில் சில மக்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடுதலாக இருக்கிற அப்படிப்பட்டதான இடங்களிலே ஒருவேளை ஒரு சிலர் அப்படி வாழலாம். சராசரி மனிதனுடைய வயது 70 என்று வேதம் சொல்லுகிறது. பலத்தின் மிகுதியினால 80 என்று சொல்லுகிறது. அதற்கு மேல உள்ள காலங்கள் எல்லாம் வருத்தப்படுகிற நாட்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். I'm reading Psalm 90 and verse 10. பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். இந்த பூமியின் வாழ்க்கையை குறித்து மோசே இந்த சங்கீதத்துல எழுதுகிறதை நீங்கள் கவனிங்கள். This is a psalm of Moses. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்று 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 5ஆம் வசனத்துல காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று சங்கீதம் 90:5 சொல்லுகிறது. காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, கிராஸ். 6ஆம் வசனம் சங்கீதம் 90, அது காலையில் முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகும். அது புல்லுக்கு ஒப்பாக, பூவுக்கு ஒப்பாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103 14-15 வாசிக்கிறேன். சங்கீதம் 103 14-15. Psalm 103 verse 14 and 15. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் அவன் பூக்கிறான். புல்லுக்கு ஒப்பாக, பூவுக்கு ஒப்பாக வாழ்க்கை இருக்கிறது. சங்கீதம் 144:4.
Psalm 144 verse 4, மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். ஒரு ஷேடோ, there is no substance. அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. சங்கீதம் 90:10, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. புகைக்கோப்பாக இருக்கிறது. சங்கீதம் 102:3, Psalm 102 and verse 3, என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது. இங்க பாருங்க, புல்லுக்கு ஒப்பாக, பூவுக்கு ஒப்பாக, புகைக்கு ஒப்பாக, நிழலுக்கு ஒப்பாக. பைபிள்ல லைஃபை குறித்து எப்படி போட்டு இருக்கிறது பாருங்கள். லைஃப் இஸ் ஷார்ட். மிஞ்சு போனா 100 வயசு. பட் இட்டர்னிட்டி இஸ் ஃபார் எவர். முடிவில்லாத ஒரு காலகட்டம். பிரசங்கி 3:1, 3:11, தேவன் நித்தியத்தை மனிதனின் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். நம்ம பிறக்கும் பொழுதே அந்த நித்திய காலமாய் நாம் இருக்க போகிறோம் என்ற ஒரு எண்ணம் ஒரு உள்ளத்துல ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறாராம். அதனாலதான் எல்லாரும் மரிக்க போகிறோம் என்ற உண்மை நமக்கு தெரிந்தாலும் மரணம் என்பது நியாயமற்றதும் இயற்கைக்கு மாறானது போலும் சில வேளைகளிலே உணர்கிறோம். சில வேளைகளில் இல்லை, எல்லா வேளைகளிலும் மரணம் வரும்பொழுது ஏன் அழுகிறார்கள், ஏன் புலம்புகிறார்கள், ஏன் துக்கப்படுகிறார்கள், ஏன் ஷாக்ல இருக்கிறார்கள், ஏன் பாதிக்கப்படுகிறார்கள்? எல்லாரும் மரிக்கத்தான் போகிறோம் என்றாலும் மரணம் என்பது நியாயமற்றது போலவும் இயற்கைக்கு மாறானது போலவும் உணர்கிறோம். Why? Because God has placed eternity in our hearts. We are created to exist foreverங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா இந்த நித்தியம்ங்கிற காரியத்தெல்லாம் நம்ம தெரியாம இந்த பூமியின் வாழ்க்கையே கடைசி வரைக்கும் எப்பொழுதும் அப்படியே இருந்துற போகிறோம் என்ற எண்ணத்தோடு மனிதன் வாழுகிறான். Believe me friends, one day our heart will stop beating. நம்முடைய இருதயம் ஒரு நாள் அந்த துடிக்கிறது நின்று போகும். அதுதான் நம்முடைய இந்த சரீரத்திற்கான ஒரு முடிவு, பூமியிலே நம்முடைய காலத்திற்கான ஒரு முடிவு. That is the end of our body and that is the end of our time on earth. Our heart will stop beating. But listen, that is not the end of you. அது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்ல. இந்த பூமியிலே உள்ளதான காலத்திற்கு ஒரு முடிவு, பட் அது உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல. இங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 5:1 பவுல் எழுதும் பொழுது இந்த பூமியின் வாழ்க்கையை கூடாரம் என்றும் நித்திய வாழ்க்கையை வீடு என்றும் சொல்லுகிறதை கவனியுங்கள். He says the earthly life is a tent, but the eternal life is a house. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், எது நம்முடைய சரீரம், இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த பூலோக வாழ்க்கை ஒரு டென்ட் லைஃப் போலதான். பட் நிரந்தரமா சொந்த வீடு கட்டி இருக்கிறது போல தான் அது permanent eternal home. The Bible calls our body tent and refers to our future body as house. பூமியில நமக்கு கவனிங்க, நிறைய சாய்ஸஸ் இருக்கு, நிறைய தெரிந்தெடுப்பு இருக்கு. ஆனால் நித்தியம் என்று வரும் பொழுது பல சாய்ஸ் இல்லை, 2 தான், heaven or hell. மோட்சமா நரகமா, that's it. அதை நீங்க சூஸ் பண்றது பூமியில நீங்க இருக்கும் பொழுது சூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இந்த வாழ்க்கை. To choose your eternity, where you will spend your eternity. You will exist forever, but where are you going to exist? நீங்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள், பட் எங்கே இருக்க போகிறீர்கள்? பூமியிலே யாரை விசுவாசிக்கிறீர்கள்?
இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா என்ற கேள்வி, அவர் அனுப்பின தேவகுமாரனாகிய இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களா, அவரோடு கூட உறவை நீங்கள் வளர்த்துக் கொண்டீர்களா? Your relationship to God on earth will determine your relationship to him in eternity. ஆண்டவருடைய அன்பு, அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு உள்ள உறவு, இதையெல்லாம் நீங்கள் பூமியிலே வளர்த்து கொண்டால் அவரோடு என்றென்றும் இருக்கும்படியான ஒரு நித்தியம் நமக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அவரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டால் நிரந்தரமாக அவர் இல்லாத இன்னொரு இடத்துல, நரகத்துல நாம் தவிக்க போகிறோம். சித்தம் நிறைவேறட்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லாவிட்டால் சரி அப்படியா, உன் விருப்பப்படியே இருந்து போ என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியமாகிவிடும். You want God to say, oh, is this what you say? Then let it be as you want என்று சொல்லணுமா? இல்லைன்னா நாம அவரை பார்த்து சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்ல போகிறோமா? ஆனால் துக்ககரமான காரியம், பூமியில நிறைய பேரு பூமியில இயேசுவை நிராகரித்து வாழுகிற வாழ்க்கையே தெரிந்து கொள்கிறார்கள். சேட். இந்த வாழ்க்கையை கடந்துதான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு மட்டும் தெளிவாக வந்துவிடும் என்றால், if only you gain perspective of this reality that your earthly life is but temporal, இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா, இது மட்டும் ஒரு கிளியர் ரெவலேஷனா வந்துருச்சுன்னா உங்களுக்கு, if only you fully comprehend that there is more to life than just here and now, you will start living in light of eternity, your daily life on earth. பூமியிலே நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை, ஒவ்வொரு நாளும் வாழுகிற வாழ்க்கையை நீங்கள் நித்திய கண்ணோட்டத்தோடு அந்த வெளிச்சத்துல நீங்கள் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த ஒரு வெளிப்பாடு, இந்த ஒரு கண்ணோட்டம், இந்த ஒரு paradigm shift, the right kind of paradigm, right kind of thinking நமக்குள்ளே நன்றாக பதிந்து விடும் பொழுது, உறவுகளை எப்படி கையாளுகிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை எப்படி கையாளுகிறோம் என்பது எல்லாம் பெரிய அளவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். Suddenly, after this perspective sinks in, after this clear revelation comes upon you that life on earth is temporal, பூமியிலே உள்ள வாழ்க்கை நிரந்தரமற்றது என்ற அழுத்தமான ஒரு தெளிவு கண்ணோட்டம் நமக்கு உண்டாகும் பொழுது, இந்த வெளிப்பாடு வந்துவிட்டால் suddenly the way we handle relationships, உறவுகளை கையாளுகிற விதம், சூழ்நிலைகளை கையாளுகிற விதம் எல்லாம் மாறிவிடும். வாழ்க்கையில நிறைய காரியம் இதுதானே அப்படின்னு போயிடும். Lot of things you will know that it is unworthy of our attention. The closer you live with God, other things will become smaller. நம்முடைய priorities எல்லாம் it will be reordered. நம்முடைய முன்னுரிமை வரிசை எல்லாம் மாற்றமடையும். பணத்தை குறித்து, நேரத்தை குறித்து ஒரு பெரிய மாற்றம் வரும். Our perspective of time and money will drastically change. You start spending these things very wisely. பணத்தையும் நேரத்தையும் நீங்கள் செலவழிக்கிற விதமே கம்ப்ளீட்டா மாறிடும்.
You suddenly start placing a higher premium for relationships and character development. Instead of fame creation and wealth creation and achievement oriented life. அதாவது லைஃபை என்ஜாய் பண்ணணும், லைஃப்ல இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், புகழ் வரணும், பொருட்களை சேர்க்கணுங்கிற அந்த காரியங்களை விட உறவுகளை வளர்த்து கொள்ளணும், சுபாவத்தை வளர்த்து கொள்ளணும். ஃபேஷன் என்ன, ட்ரெண்ட் என்ன, பாப்புலர் காரியங்கள் என்ன, அந்த பாப்புலர் கல்ச்சர், அந்த த நவ் ட்ரெண்ட், ஃபேஷன், இதெல்லாம் முக்கியமாக தோன்றுகிற இந்த உலகத்துல நாம் வாழ்ந்தாலும் இது முக்கியம் இல்லை என்ற ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள வருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார் பாருங்க. அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய படிப்பு என்ன, அவருடைய இனம் என்ன, அவருக்கு இருந்த அட்வான்டேஜ் பாயிண்ட்ஸ் என்ன, ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால், அதாவது இந்த பூமிக்குரிய காரியம், இந்த earthly லைஃப் நான் முக்கியப்படுத்தணும்னா எவ்வளவோ நான் மேன்மை பாராட்டலாம். வேறொருவன் மாம்சத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறவனாக இருக்கட்டும், அவனை விட நான் அதிகமாய் அப்படி செய்ய முடியும், எனக்கு அவ்வளோ அட்வான்டேஜ் பாயிண்ட் இருக்கு. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்பட்டவன். இப்படி நிறைய அந்த ரிலிஜியஸ் அந்த காரியத்துல அவன் ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே லிஸ்ட் பண்ணிட்டு சொல்றாரு. ஆகிலும் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ, எனக்கு அட்வான்டேஜ் கருதப்படுகிறவைகள் எவைகளோ, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இங்கிலீஷ் பைபிள்ல ஐ கவுண்ட் இட் அ டங். அந்த ஒரு வேஸ்ட், அந்த மலக்கழிவு இல்லையா, அதை போல எல்லாவற்றையும் கருதுகிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, டு நோ கிரைஸ்ட். அப்புறம் பாருங்க 10ஆம் வசனம், அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. பாத்தீங்களா, இஸ் டாக்கிங் அபௌட் லைஃப் ஆஃப்டர் டெத். அதற்காக இவைகளின் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இவைகள் எல்லாம் ஒரு காலத்திலே முக்கியம் என்று எண்ணினேன், ஆனால் இப்பொழுதோ அவைகளை குப்பை என்று எண்ணுகிறேன். Eternal perspective will radically shift and change your earthly values. Hallelujah. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சாப்டர்ல you are made to last forever and life on earth is only a small bit. இது ஒரு ப்ரீ ஸ்கூல் மாதிரி, இது ஒரு நர்சரி மாதிரி. நர்சரி மாதிரி கூட கிடையாது, ப்ரீ ஸ்கூல். சும்மா அப்படி ஸ்கூலை பழக்கிற ஒரு இடம். ஆக்சுவல் ஸ்கூலுக்கு முன்னால, ஆக்சுவல்ல ஒரு ஸ்டடி பாத்துக்கு முன்னாடி, எப்படி ஒரு நெட் பிராக்டிஸோ ரியல் மேட்சுக்கு முன்னாடி, அது போல எப்படி ஒரு வார்ம் அப் இருக்கோ ஒரு ஆத்லெட்டுக்கு, அது போல the real race is yet to begin. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், வெறும் இந்த பூமியின் வாழ்க்கை தான் எல்லாம்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எப்படின்னா உங்க வாழ்க்கையை வாழலாம். There is no eternal impact for what you do on earth. நீங்க எப்படி வேணா வாழலாம், என்ன அட்டகாசம் வேணா பண்ணலாம், லைஃபை என்ஜாய் பண்ணிடான்னு சொல்லலாம். கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கிற காரியத்தை நம்ம தூர எரிஞ்சிடலாம். எத்திக்ஸ்ங்கிறது வேண்டாம், ஸ்டாண்டர்டுங்கிறது வேண்டாம், செல்ஃப் சென்டர்டாவை இருப்போம், ஏன்னா இட்டர்னல் கான்சிக்வன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்க வாழலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா,
நித்தியம் என்று ஒன்று உண்டு. Death is not the end of you, my brother, my sister. இந்த பூமியிலேயே நம்ம எல்லாத்தையும் ஆண்டணும், அனுபவிச்சிடணும், அட்டகாசம் மனுஷனுடைய இல்ல காரியங்களை பார்த்தா எவ்வளவு கொடூரமா இருக்குல்ல. Death is not termination, it is transition. மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு நிலை மாற்றம். இங்க பாருங்க, as I speak this, நான் இதை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி இறந்து இன்னும் 1 வருடம் கூட ஆகல. My wife passed away less than a year ago in April 2024. அவருடைய கல்லறையில் மெமோரியல் ஸ்டோன்ல எழுதினதை நான் வாசிக்கிறேன். நானும் என்னுடைய 2 பிள்ளைகளுடைய பெயரை போட்டு, மிஸ் யூ டியர், மிஸ் யூ மம்மா, you have merely gone ahead of us and we know that we will definitely meet you again in glory in the Father's house. Thank you for you. Thank you for who you have been and continue to be to us. அம்மா, நீங்க எங்களுக்கு முன்பாக போயிருக்கிறீங்க அப்பா வீட்டுக்கு. கண்டிப்பா மகிமையில உங்களை மறுபடியும் சந்திப்போம். எங்களுக்கு நீங்கள் யாராக இருந்தீர்கள், யாராக இருக்கிறீர்கள் என்பதற்காக நன்றி. இன்னொரு பகுதியில் அந்த கல்லறையில் a farewell on earth is in reality a welcome home party in heaven. A welcome home party in heaven. உங்களுடைய மரண நாள் தான் நித்தியத்தின் வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க போகிற பர்த்டே. அதுல எழுதுறோம் கல்லறையில, Jessie is not dead. She has merely changed her address. She is more alive in heaven than when she was on earth. ஜெசி மரிக்கவில்லை, அவருடைய விலாசத்தை தான் மாற்றி இருக்கிறார்கள். பூமியிலே உயிரோடு இருந்ததை விட இப்பொழுதுதான் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறார்கள் என்று அதிலே எழுதியிருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில், Jessie is now with Jesus, her Savior and Lord, whom she so dearly loved and served. ஜெசி இப்பொழுது இயேசுவோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய இரட்சகர், அவர்களுடைய ஆண்டவர். அவர்களை, அந்த தேவனை அதிகமாக நேசித்து அவருக்காக சேவை செய்தார்களே, அந்த இயேசுவோடு இருக்கிறார்கள். Even in her toughest battle with sickness and pain, she had no complaints. அவர்களுடைய வியாதியில், அவர்களுடைய போராட்டத்தில் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததில்லை, அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது இல்லை. In peace, சமாதானத்தோடு she repeatedly kept saying, let God have the final say. தேவனே என்னுடைய வாழ்க்கையில இறுதியான எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும் என்று சொல்லுவது உண்டு, சமாதானத்தோடு அதை சொன்னது உண்டு. இந்த கல்லறையில் நாங்கள் எழுதியிருக்கிறோம் குடும்பத்தாராக. She always kept saying, let God have the final say. Obviously, the Lord has now had his final say concerning her life, to which Jessie gladly responded with a big amen. எப்பொழுதும் தேவனுடைய காரியமே, அவருடைய முடிவே இறுதியான தீர்மானம் என்று சொல்லுகிற அவர்கள், சமாதானத்தோடு சொல்லுகிற அவர்கள், இறுதியாக அவர்கள் வாழ்க்கையை குறித்து தேவன், போதும் என்னிடத்திலே வந்துவிடு மகளே என்று சொன்ன பொழுது ஆமேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார்கள் என்று நாங்கள் அங்கே எழுதியிருக்கிறோம். டெத் இஸ் நாட் டெர்மினேஷன், இட் இஸ் டிரான்சிஷன்.
மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு நிலை மாற்றம் மட்டுமே. இங்க பாருங்க, இன்றைக்கு உலகத்துல வாழுகிறவர்கள் நிறைய பேரு இந்த லைஃப் டைம் திங்கிங்கே இல்லை, ஷார்ட் டேர்ம் திங்கிங். அதாவது லைஃபையே, இந்த பூமியின் வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு இருக்கிற அவல நிலை என்ன தெரியுமா? கொடுமை என்ன தெரியுமா? ஷார்ட் டேர்ம் திங்கிங். அதாவது ஃபியூச்சரை குறித்து, லைஃபை குறித்து, லைஃப் லாங் அந்த லைஃப் டேர்மை குறித்து கூட யோசிக்காம இந்த லைஃப்லயே ஷார்ட் டேர்ம் திங்கிங்கோட இருக்கிற எத்தனை பேரை பார்க்கிறோம். லீவ் அலோன் தி இட்டர்னல் திங்கிங். There are huge number of people who don't even have lifetime thinking. Yet it is so important that we realize that there is a life after this and there is eternal life and we have to prepare for that. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றும் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய காரியம் பின்னணியிலே இருக்க, இந்த பூமியின் வாழ்க்கையே முழுமையாக யோசிக்காத எத்தனை பேர். I wonder if I am speaking to someone here. இன்றைக்கு இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு யாருக்காவது நேரடியாக நான் பேசுகிறதை போல இருக்கலாம். Shift your focus, my brother. Shift your attitude, my brother. Shift and change your orientation, my brother, my sister. உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய அந்த கணிப்பை மாற்றுங்கள். தவறான கணிப்பு. To make the most of this life, you must keep eternal vision in your mind and eternal value in your heart. நீங்கள் இந்த பூமியின் வாழ்க்கையை முழுமையாக வாழுவதற்கு, சரியாக வாழுவதற்கு நித்திய தரிசனத்தை உங்கள் மனதிலும் நித்திய மதிப்பீடுகளை உங்கள் இருதயத்திலும் வைத்து வாழ வேண்டும். இந்த பனிப்பாறை கடலில் இருக்கும் இல்லையா, தி ஐஸ்பர்க், தி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. மேல கொஞ்சம் தெரியும், ஆனா உள்ளதான் பெரிய ஒரு பாறை இருக்கும். தட் கேன் ஈவன் அஃபெக்ட் a huge ship. ஒரு பெரிய கப்பலை கூட அது கவிழ செய்யக்கூடிய ஆபத்து நிறைந்தது. ஐஸ்பர்க்ஸ் இன் தி சீ. மேல உள்ள நுனி தான் நமக்கு தெரியும். அது போலதாங்க இந்த வாழ்க்கை. சரி, நித்தியம் எப்படி இருக்கும் பாஸ்டர்? How will eternity be? Good question. Good question. நித்தியத்தை குறித்து நம்ம எங்கேயுமே யோசிக்கிறது இல்லை. நம்ம நித்தியத்தை குறித்து எங்கேயாவது யோசிக்கிறோன்னா அது எங்க? சாவு வீட்டில், கல்லறையில் புதைக்கும் பொழுது எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிட முடியும்? அங்க ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்ல எவ்வளவு நேரம் பேசிட முடியும்? சொந்தக்காரங்க பேசணும், 10 ஊழியக்காரங்க பேசணும், பாட்டு பாடணும். இப்படி இருக்கிற இடத்துல எல்லாருடைய உணர்வுகளும் வெவ்வேறாக இருக்கும். யாரும் நோட்ஸ் எடுக்கிற பக்குவத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் எதை பேசிட முடியும்? மரணத்தை குறித்து இன்றைக்கு செய்திகள் இல்லை. நித்தியத்தை குறித்த போதுமான செய்திகள் இல்லை. நிறைய பேருக்கு நித்தியத்தை குறித்து ஒண்ணுமே தெரியாது. அப்படி கல்லறைகளிலே பேசப்படுகிற, அடக்க ஆராதனைகளிலே பேசப்படுகிற காரியங்கள் மேலோட்டமானவைகள், உணர்ச்சி ரீதியானவைகள், அறியாமை அடிப்படையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள். It is shallow, it is sentimental, and oftentimes it is something that is blabbed in ignorance. ஒரு 9 மாச பேபி அல்லது வயிற்றுக்குள்ள உருவாகிற, கருவில உருவாகிற அந்த காலம் எப்படி அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன ஒரு பீரியடாக இருந்தாலும் முக்கியமான பீரியட் வெளியில வருவதற்கு முன்பதாக ஒரு லைஃப்
டைமுக்கு ஒரு 70 80 100 வயசு வாழுகிற ஒரு குழந்தைக்கு ஒரு 9 மாசம் லெஸ் தென் 1 இயர் அந்த கருவில் இருக்கிற காலம் எப்படியோ அது எவ்வளவு முக்கியமோ, அவருடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு பிரெக்னன்சி பீரியட்ல குழந்தைகளை எவ்வளவு பத்திரமாய் பெற்றோர் பாதுகாக்கிறார்களோ, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்காக, அதுபோல நித்தியத்திற்காக, ரியல் லைஃபுக்காக இருக்கிற அந்த ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் தாங்க இந்த லைஃபே. we need to think about eternity more and not less. உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், if you have embraced Jesus in your life and have accepted him into your life, you don't have to fear death. மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் த டோர் டு இட்டர்னிட்டி. நித்தியத்திற்கான ஒரு வாசல் அது. டெத் டே இஸ் பர்த்டே இன் யோர் இட்டர்னல் லைஃப், ஃபார் யோர் இட்டர்னல் லைஃப். இங்க பாருங்க, measured against eternity, life on earth is just a blink of an eye. நித்தியத்தின் அந்த காலத்தை வைத்து நீங்கள் பூமியின் வாழ்க்கையை பார்த்தால் அது கண் சிமிட்டும் ஒரு நேரம்தான். Yet what you do there has consequences forever. இந்த பூமியிலே வாழுகிற வாழ்க்கை நித்தியத்தை அவ்வளவாய் பாதிக்கிறது. The deeds of this life are the destiny of the next. இப்பூமியின் வாழ்க்கை செயல்கள் நமது அடுத்த வாழ்வின் நிலையை நிர்ணயம் செய்கின்றது. எபிரேயர் 13:14 இப்பூமி நமது வீடு இல்லை என்றும் பரலோகத்தில் உள்ள நித்திய வீடு ஒன்றிற்காக நாம் எதிர்நோக்கியுள்ளோம் என்றும் வேதம் சொல்லுகின்றது. 2 கொரிந்தியர் 5:6 பூமிக்குரிய சரீரத்தோடு இங்கு நாம் வாழுகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரமும் பரலோகத்தில் இயேசுவோடு நமக்குள்ள நித்திய வீட்டிலிருந்து வெளியே செலவிடப்பட்ட நேரம் என்று உணர வேண்டும். அதான் உண்மையான வீடு. இந்த பூமியில சும்மா அப்படி கடைக்கு போயிட்டு வர்ற மாதிரி நம்ம வீட்டில இருந்து நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், அதுதான் நிரந்தர வீடு, அங்கிருந்து வெளியில வந்த ஒரு கொஞ்ச நேரம் என்றுதான் எண்ண வேண்டும் என்ற அர்த்தத்தோடு 2 கொரிந்தியர் 5:6 வாசிக்கிறோம். அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, some years back, ஒரு பாப்புலர் ஒரு ஸ்லோகன் உலகத்தில் எல்லாரையும் எட்டியது. என்ன ஸ்லோகன்? வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கையின் மீதமுள்ள நாட்களுக்கான முதல் நாள் என்று நினைத்து வாழுங்கள். இங்க பாருங்க, மீதியான வாழ்க்கை நாட்கள் எல்லாம் அந்த பார்வையில் அன்றைய தினத்தை, அந்த வாழுகிற அந்த நாளை மீதியான வாழ்நாட்களுக்கான முதல் நாள் என்று நினைத்து வாழுங்கள் என்பது ஒரு பாப்புலர் தாட்டாக உலகத்திலே உலாவி வந்தது. பிரியமானவர்களே, அதைவிட இது பெட்டர். பூமியிலே வாழுகிற நாள் இதுதான் கடைசி நாள் என்ற நினைவோடு வாழ்ந்தால் பெட்டர் என்று நினைக்கிறோம். வாழ்வின் ஒவ்வொரு நாளும் வாழ்வின் இறுதியான நாள் என்று நினைத்து வாழுவதுதான் எப்பொழுது வாழ்க்கை முடியும் என்று தெரியாது. பிரியமானவர்களே, do you know you don't know when you will die? It is so important that you prepare for eternity. நித்தியத்திற்காக ஆயத்தப்படுவதுதான் முக்கியமான ஒரு காரியம் என்றால், வாழ்க்கையின் நோக்கமே நித்தியத்திற்காக ஆயத்தப்படுவதுதான் என்றால், இந்த ஆயத்தப்படுகிற காலம் எப்ப முடியும்னு தெரியாத நிலையில இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாழ்வின் நாளையும் இதுதான் கடைசி நாள் போல keep short accounts with God, keep short accounts with people. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த நாட்கள்ல ராஜாக்கள் காலத்துல ராஜாக்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. நிறைய காரியங்கள் அவங்க யோசிக்கணும், தீர்மானம் பண்ணணும். அதனால அந்த நாட்கள்ல
அந்த அரசு மாளிகையில ராஜா உலாவி வருகிற அந்த அலுவலகத்துல கோர்ட் ஜெஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அரசவை கோமாளிகள். அதாவது கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஜோக்கர்ஸ் சுத்திட்டு வருவாங்க. அப்படி ஒவ்வொரு அரசவையிலையும் ஒருத்தர் இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் தெனாலிராமன் என்ற ஒருவன். நமக்கு தெரியும் தமிழ்ல. he was a court jester. அவன் செய்கிற எல்லா காரியமே சிரிக்க வைக்கும். சில காரியம் முட்டாள்தனமா தான் அவன் பண்ணுவான். ஆனாலும் அவன் அங்கே இருக்கிறான் என்றால் எல்லாரையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக அதை வச்சிருப்பாங்க, கோர்ட் ஜெஸ்டர். அப்படி ஒரு முறை ராஜா வந்து தெனாலிராமன் இடத்துல அவ்வளோ கோமாளித்தனமா பிஹேவ் பண்றதுனால ஒரு கோலை அவன் கையிலே கொடுத்தாராம். அந்த கோமாளி கேட்டானாம் ராஜாவின் இடத்துல, ராஜா, என்னிடத்துல இந்த கோலை கொடுக்கிறீர்களே, எதற்காக? வாட் இஸ் த ரீசன்? அதற்கு ராஜா சொன்னாராம், உன்னை போல ஒரு கோமாளி, உன்னை போல ஒரு மடையன், உன்னை போல ஒரு புத்தியற்றவனை நான் இந்த பூமியிலே பார்த்ததே கிடையாது. இதை பிடித்துக்கொள். உன்னை விட முட்டாளை நீ பார்த்தால் எங்கேயாவது, உன்னை விட மடையனாக இருக்கிற ஒருத்தனை நீ பார்த்தா அவங்கிட்ட இந்த கோலை கொடுத்துரு என்று சொன்னாராம். இவனும் யார்கிட்டையாவது கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான், யார்ட்டையும் கொடுக்க முடியல. இந்த ராஜா, இந்த கோலை கொடுத்த ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையிலே இருக்கிறார். ராஜாவுக்கு தெரிந்து விட்டது அவன் மரிக்கப் போகிறான் என்று. அவன் ஒரு முறை அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது இந்த கோமாளி அங்கே வருகிறான். வந்து ராஜாவை பார்த்து, ராஜா எப்படி இருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது ராஜா சொன்னார் மறைமுகமாக, தெனாலிராமா, நான் ஒரு தூரமான ஒரு ஊருக்கு போக போகிறேன். அப்படியா? தூரமான ஊருக்கு போக போறீங்களா? அப்படி போனீங்கன்னா எவ்வளவு நாள் அங்க இருப்பீங்க? எப்ப திரும்பி வருவீங்க? திரும்பி வராத ஒரு ஊருக்கு போறேன்ப்பா. அப்படியா? திரும்பி வராத ஒரு ஊருக்கு போறீங்களா? தெனாலிராமனுக்கு முழுமையா புரியல. ஆனா இந்த ராஜாவோ மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த தெனாலிராமன் பார்த்து கேட்டானான் ராஜாவின் இடத்துல, ராஜா 2 நாள் 3 நாள் எங்கேயாவது வெளியில போனாலே அப்படியே அரச அந்த அலுவலகம் அவ்வளவு பரபரப்பா இருக்கும், ப்ரிப்பரேஷன் நடக்கும். இவ்வளவு பெரிய ஒரு ஊருக்கு, திரும்பியே வராத ஒரு ஊருக்கு போறீங்களே ராஜா, அந்த ஊருக்காக, அந்த பிரயாணத்திற்காக ஆயத்தமாயிட்டீங்களா என்று தெனாலிராமன் கேட்டானாம். அதற்கு அந்த ராஜா இல்லைன்னு சொன்னாரா. தெனாலிராமன் கையில் இருந்த கோலை ராஜாவினிடத்திலே கொடுத்து, இவ்வளவு பெரிய பிரயாணத்துக்கு போகிற நீங்கள் அதற்கு ஆயத்தமாகாமல் இருக்கிறதை நான் கேள்விப்பட்டு உங்களை விட ஒரு முட்டாளை நான் பார்த்ததில்லை என்று கருதுகிறேன். இந்தாங்க இந்த கோலை நீங்களே பிடிங்கன்னு சொன்னாங்க. I think you understand the moral of the story. அந்த கதையினுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. This is not permanent. இந்த வாழ்க்கை வரப்போகிற வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு திரும்பி வராத ஒரு ஊருக்கு பிரயாணப்பட போகிறோம். 2 நாள் 3 நாள் போகிற ஊருக்கு எவ்வளவு ஆயத்தப்படுகிறோம். நிரந்தரமாய் இருக்க போகிற ஒரு ஊருக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் அவ்வளவு தெளிவாய் சொல்லி இருக்க, வாழ்க்கையை குறித்து நீங்கள் நித்தியத்தை குறித்து, மரணத்திற்கு பிறகு உள்ள காரியத்தை குறித்து யோசிக்காமல் இருப்பது மடத்தனம் தானே. அதற்காக பிரிப்பேர் ஆகாம இருக்கிறது மூடத்தனம் தானே. இவ்வாழ்க்கை எல்லாம் அல்ல. This life is not everything. This life is only a preparation for the life to come. மரணத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். 6லும் வரும், அது 100லும் வரும். Death will come when you are young, when you are old. சந்தேகம் இருந்தால்
நீங்கள் கல்லறை தோட்டத்திற்கு போய் அங்கே உள்ள கல்லறையிலே உள்ள கற்களை, அதில் இருக்கிற எழுத்துக்களை, அதில் இருக்கிற வருடங்களை, அதிலே ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த வாழ்வின் வருடங்களை நீங்கள் படித்து பாருங்கள். 3 விதமான மரணம் இருக்கிறது. லிசன் கேர்ஃபுல்லி. 3 types of death: natural death, spiritual death, eternal death. இயற்கை மரணம், ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம் என்று 3 காரியம் இருக்கிறது. இயற்கை மரணம் என்பதுதான் இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகிற ஒரு காரியம். ஆவிக்குரிய மரணம் என்பது மனிதன் பிறக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மரண நிலையில் தான் பிறக்கிறான். முதல் மனிதனாகிய ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது தேவனோடு நல்ல உறவில் இருந்தான். அவன் தேவனுடைய சொற்களுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் அந்த சீட் மேன், முதல்ல ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை படைப்பதற்கு ஒரு வித்தாக படைத்த அந்த சீட் மேன், அந்த ஆதாம் தேவனோடு உள்ள உறவை இழந்தான். நீ இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். That was not natural death because Adam existed after that. அது ஒரு இயற்கை மரணம் அல்ல. அந்த பாவத்திற்கு பிறகும் ஆதாம் உயிரோடு இருந்தான். 930 வருஷம் வாழ்ந்தான். அவன் என்ன மரணத்தை சந்தித்தான்? அந்த மரத்தின் கனியை புசிக்கும் பொழுது ஆவிக்குரிய மரணம். Separation from God. Death means separation. Separation from God. அது ஆவிக்குரிய மரணம். அந்த வித்திலிருந்து நாம் எல்லாம் பிறக்கிறதுனால பூமியிலே பிறக்கிற எல்லாரும் ஆவிக்குரிய மரணத்தோடு பிறக்கிறோம். ஆனால் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறத மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று பைபிள்ல சொல்லியிருக்கு. born again experience. முதல்ல பிறக்கும் பொழுது ஆவிக்குரிய மரண நிலையிலே தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாமல் நம்முடைய ஆவிதான் தேவனோடு தொடர்பு கொள்கிற பகுதி. அந்த ஆவி மரித்த நிலையில் இருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். நம்முடைய அந்த ஸ்பிரிட் ஃபேக்கல்டி மூலமா தான் தேவனோடு தொடர்பு கொள்கிறோம். அது டார்மெண்டா இருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த டார்மெண்ட் ஸ்பிரிட் கம்ஸ் அலைவ், able to connect with God, relationship with the Father through Jesus. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலை பெற முடியும். எல்லாரும் இயற்கை மரணத்தை சந்தித்து தான் ஆகணும். அந்த சந்திக்கிறதற்கு முன்னால ஆவிக்குரிய மரணத்தோடு பிறந்த நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலை பெற முடியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தின் மூலம். இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தப்பிச்சிட்டா நித்திய மரணத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம். நிரந்தரமா ஆண்டவரை விட்டு பிரிக்கப்படுகிற ஒரு நித்திய காலம், அந்த நரகம் இருக்கு, அதற்கு தப்பித்துக் கொள்ளலாம். நேச்சுரல் டெத். 3 விதமான மரணம் இருக்கு என்று சொன்னேன். நேச்சுரல் டெத், பூமியின் வாழ்க்கை முடிவு. ஸ்பிரிச்சுவல் டெத், ஆதாமினுடைய மரணம். அந்த வித்திலிருந்து பிறக்கிற எல்லா மனுக்குலமும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து வெளியே வருகிறோம். இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து வெளியே வந்துட்டா இந்த இயற்கை மரணம் வந்தாலும் நித்திய மரணம் என்ற ஒரு காரியத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். எல்லாரும் ஒரு நாள் நாம் மரிக்க வேண்டும். எபிரேயர் 9:27 சொல்லுகிறது. எபிரேயர் 9:27 வாசிக்கிறேன். Hebrews 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed for man to die and then to face judgment. 7 ஜென்மம் கிடையாது. There is no reincarnation. Bible doesn't talk about that, and I don't believe that. Only one life, and it will soon pass away. What you do for God alone will last forever. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரம் கரைந்து போகும்.
தேவனுக்காக செய்கிற காரியங்கள் மட்டும் நிலைத்து நிற்கும். அர்ப்பணிச்சிருங்க உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு. இதுவரை அறியாமையிலே இருந்தது போதும். All will die and we don't know when we die and we have to face judgment. எபிரேயர் 9:27. இயேசு வரும்பொழுது, சீக்கிரம் வரப்போகிறார், வரும்பொழுது ஒரு கூட்ட மக்கள் உயிரோடு இருப்போம் தெரியுமா? அவர்கள் இந்த இயற்கை மரணத்திலும் தப்பித்துக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15:51-52 அதை வாசிக்கலாம். 1 Corinthians 15:51-52 says there will be a group of people who will escape natural death, and those are people who are alive when Jesus comes back. எல்லாருக்கும் இயற்கை மரணம் உண்டு. இரண்டாவது, all of us can come alive from spiritual death. பூமியிலே பிறந்திருக்கிற எல்லாரும் ஆவிக்குரிய மரணத்தோடு தான் பிறக்கிறோம். இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியும். அது இயேசு என்ற ஒரு வழி மூலம். அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் 1:12. மூன்றாவதாக, not everyone's death is same. எல்லாருடைய மரணம் ஒரே மரணம் அல்ல. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமானுடைய மரணம், ஆண்டவருக்காக வாழ்ந்து மரிக்கிற ஒருவனுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 116:15. பவுல் சொல்லுகிறார், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21. அந்த மனப்பான்மையோடு உங்களுடைய பார்வை, உங்களுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கணும். கர்த்தருக்குள் மரிக்கிற நீங்கள் பாக்கியவான்களாக மரிக்கணும். சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி நீங்க மரிக்கணும். அப்படிப்பட்ட ஓரியன்டேஷனுக்குள்ள வந்துடணும் பிரியமானவர்களே. இயேசு மரிக்கும் பொழுது சொன்னார், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக எனக்கு இருந்த மகிமையை தாரும். பூமியிலே மகிமைப்படுத்தினேன். பூமியில நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நித்தியத்துல மகிமைப்படுத்துவார். யோவான் 17:4. பூமியிலே நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன், உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு சொல்றாரு யோவான் 17:4. இப்பவும் என்னை நீர் மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறாரு. ஆன் வாட் பேசிஸ்? பேஸ்ட் ஆன் him glorifying his father on earth, based on the finished work. பூமியில கொடுத்த வேலை செஞ்சு முடிச்சது, பூமியில ஆண்டவரை மகிமைப்படுத்தினது. அந்த அடிப்படையில் கேட்கிறாரு, இதோ மரிக்கிறேன், என்னை மகிமைப்படுத்தும். God will glorify you when you glorify God on earth. அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்டியன் டெத் என்பது ஒரு மகிமையான ஒரு காரியம். இட்ஸ் a glorious thing. துன்மார்க்கனுடைய அழிவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய மரணம் வேற, நீதிமானுடைய மரணம் வேற. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Christians need not fear death. அவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆண்டவர் சொன்னார். மரணத்தை குறித்து பைபிள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது? மண்ணுக்கு திரும்புவாய், பிராணன் போய், ஜீவனை விடுதல், பூமிக்குரிய கூடாரத்திலிருந்து விடுதலை, தேகத்தை விட்டு பிரிதல். பிலிப்பியர் 1:23. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கை எல்லாம் அல்ல. This life is not everything. இதிலேயே ஆண்டு அனுபவிக்கணும், அட்டகாசம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் விட்டு நித்தியத்திற்காக ஆயத்தப்படுகிற வழியை பாருங்க. Sorry to be so strong.
But that's the fact. இதுவரை 4 சாப்டர் முடித்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது உங்களை குறித்த விஷயம் அல்ல. Life is not about you, it is about God. 2வது சாப்டர்ல நான் தற்செயலாக பிறந்தவன் அல்ல, ஆண்டவர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நேர்த்தியாய் ரொம்ப கரிசனையோடு அவர் என்னை உண்டாக்கினார். எங்கே பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எவ்வளவு நாள் வாழணும், என்ன நான் செய்யணும் என்பதையெல்லாம் திட்டமிட்டவர். 3வது, உங்கள் வாழ்க்கையை உந்தி தள்ளுவது எது? வாழ்க்கையில பல காரியங்கள் நம்மை உந்தி தள்ளலாம். தேவனுடைய நோக்கம் நம்மை உந்தி தள்ளினால் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இருக்கும் என்று பார்த்தோம். இன்றைக்கு இவ்வாழ்க்கையே, பூமியின் வாழ்க்கையே எல்லாம் அல்ல. யூ ஆர் மேட் டு லாஸ்ட் ஃபார் எவர். நித்தியத்திற்காக ஆயத்தப்பட அர்ப்பணிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for speaking to us so clearly. ரொம்ப தெளிவா எங்களோடு கூட இந்த 4 நாட்களுக்குள்ளேயே எத்தனை காரியத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். நித்தியத்திற்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரிக்வாரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ மனுஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை தமிழிலே மொழியாக்கம் செய்து இன்றைக்கு எங்கள் கைகளிலே இந்த புஸ்தகங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தமிழ் புஸ்தகமோ ஆங்கில புஸ்தகமோ இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் கேட்கிறதற்கு இதெல்லாம் பைபிள்ல நீங்க சொல்லி வச்சிருக்கிறீங்க. பைபிளுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for Bible. Thank you Lord for the word of God. Hallelujah. Hallelujah. ஒரு காரியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நித்தியம் எப்படி இருக்கும்? How will eternity be? உண்மையா சொல்றேன். Our brains cannot comprehend. Our brains cannot comprehend the wonder and greatness of heaven. பரலோகத்தின் மேன்மை இருக்கிறதே, அதையெல்லாம் உங்களுடைய மூளை அறிவில நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. இது எப்படி தெரியுமா? ஒரு எறும்புக்கு போயிட்டு இன்டர்நெட்டை பத்தி நீங்க சொல்லிக் கொடுக்க முடியுமா? It's simply not possible. It would be like an effort to describe internet to an ant. நமக்கு புரியாது. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியம்னு 1 கொரிந்தியர் 2:9 பவுல் சொல்லுகிறார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் என்றும் நாம் வாசிக்கிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் வரப்போகிற அந்த மென்மையான மகிமை, இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரிக்கு சம்பந்தமே இல்லை இந்த வாழ்க்கையில. இஃப் யூ என்டியூர் சஃபரிங், டோன்ட் வரி. ஆனா நித்தியத்தை குறித்து நமக்கு தெரியாதுன்னு பாயிண்ட் பிளாங்கா சொல்லிட முடியாது. ஆண்டவர் அதனுடைய ஒரு சின்ன ஒரு அப்படி ஒரு 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 கிளிம்ஸ், ஒரு அப்படி ஒரு பார்வையை ஆண்டவர் நித்தியத்தை குறித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் பைபிள்ல. அதை மட்டும் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். God has given us a glimpse of eternity in his word. நீங்க பைபிள்ல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, we are preparing for eternity and he is preparing an eternal home. இதை நீங்க வாசிக்க முடியும். நாம் நித்தியத்திற்காக ஆயத்தப்படணும். நித்திய வீடு ஒன்றை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அங்கே போகும் பொழுது நமக்கு முன்பதாக மரித்து போன நம்முடைய நேசிக்கிறவர்களை பார்ப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that we'll be reunited with our loved ones there. தாவீது சொல்றான், நான் ஏன் இனி அழவில்லை என்றால், நான் எவ்வளவு அழுதாலும் நான் அவனிடத்திலே போவேனே தவிர அவன் என்னிடத்திலே வரமாட்டான். அந்த குழந்தைக்காக அழுத பொழுது நான் அவனிடத்திலே போவேன். We will be reunited with our loved ones.
அங்கே நமக்கு வலி வேதனை இருக்காது. will be released from pain and suffering. நித்தியத்தை குறித்து பைபிள் சொல்லி இருக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். அங்கே நம்முடைய உண்மைக்கு பலன் இருக்கிறது, ரிவார்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே நமக்கு தேவன் செய்வதற்கு சில காரியங்களை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க மேகங்களின் நடுவிலே அந்தரத்திலே சுரமண்டலம் வாசித்துக் கொண்டிருக்க போவதில்லை. You are not going to be floating in the air, playing a musical instrument, doing nothing. No. God will give us something to do which we will enjoy absolutely. But above all, we will enjoy unbroken fellowship with God. தேவனோடு ஒரு நெருங்கிய இன்பமான ஒரு உறவை தேவன் தருவார். மத்தேயு 25:34 வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்பார். That is the day that we are waiting for and preparing for. மத்தேயு 25:34 வாருங்கள். இயேசு சொல்லுவாரு, கம், என் பிதாவின் வீட்டுக்கு வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a plan and a purpose for your life and it does not end here. அது பூமியிலே முடிய போவதில்லை. வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி சொல்லுவாங்க சிலர், a lifetime opportunity. வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஒரு தருணம் இது போல இன்னொரு தருணம் கிடைக்காது. Don't miss life's opportunity. Once in a lifetime opportunity. வாழ்க்கையில ஏதாயிலும் ஒரு முறை வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே என்று சொல்லுகிற வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். But you know what? அதை நீங்க மிஸ் பண்ணாலும் there is an opportunity that is God is giving beyond lifetime. Don't miss that. இந்த வாழ்க்கையை கடந்து இன்னொரு வாழ்க்கைக்கு ஒரு தருணத்தை தேவன் கொடுக்கிறார் இல்லையா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை விடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி பியாண்ட் லைஃப் டைம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சங்கீதம் 33:11 தேவனுடைய திட்டங்கள் என்றென்றும் அவரது நோக்கங்கள் நித்திய காலமாக உள்ளது. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Enjoy the rest of the book reading. Chapter 4 is completed. Completed in terms of me presenting it. But I don't know whether you have completed the reading of chapter 4. நீங்க 4வது சாப்டரை படிச்சு முடிச்சிட்டீங்களா எனக்கு தெரியாது. படிக்கலனா படிங்க. இன்னொரு முறை படிக்கணும் போல இருந்துச்சுன்னா இன்னொரு முறை படிங்க. Keep on reading. You will discover God's purpose for you. Life will never be the same again. வாழ்க்கை உங்களுக்கு இப்படியே இருக்காது. வாழ்க்கை மாறும். சிந்தனை மாற்றம் வர வர நீங்கள் மறுரூபமாவீர்கள். ஆமென். எல்லாமே மாறப்போகிறது. நித்திய பார்வையிலே வாழ்க்கை வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.